அதனால இது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கட்சியாக இன்னைக்கு பாட்டாளி இப்ப மட்டும் இல்ல, கடந்த காலத்திலே இருந்தோம், இனியும் நம்ம இருப்போம். பெனிஃபிட் ஆக வேண்டியது தமிழ்நாட்டு மக்கள், அவ்வளவுதான். பெனிஃபிஷரிஸ் வில் பி தி தமிழ் மக்கள், பீப்பிள் ஆஃப் தமிழ்நாடு. அதுதான் கட்சியினுடைய நோக்கம், நம் இயக்கத்தினுடைய நோக்கம் அதுதான். அதான் நம்முடைய சட்டமன்ற குழு தலைவர் முனைவர் சௌமியா அவர்கள் மிக தெளிவாக சட்டமன்றத்துக்குள்ள பேசினார். ஆனா உண்மையிலே இது ஏதோ என்னுடைய மனைவின்னு அப்படின்னு அந்த சொல்லல. உண்மையிலே நம்ம இன்னைக்கு நம்ம கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பது முனைவர் சௌமியா அவர்கள். ஏன்னா இது இதோ ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, எங்க பார்த்தாலும் உலகம் முழுவதும் இருக்கின்ற அத்துணை தமிழர்கள் மட்டும் இல்ல, டெல்லியில இருந்து எனக்கு போன், இந்திக்காரங்கள இருந்து எல்லாமே அவ்வளவு நல்லா பேசினாங்க. உலக அளவில் இருந்து அத்தனை பேரும் சட்டம். ஏன்னா இதுல என்னன்னா, நான் மறுபடியும் சொல்றேன், சட்டமன்ற தொடரை பார்க்க வைத்தது விஜய் அவர்கள் தான். இவ்வளவு பேர் இதுக்கு முன்னாடி சட்டமன்றம் அது நிகழ்வுல பார்த்திருக்க மாட்டாங்க. அதை பார்க்க வச்சது, பார்க்க வச்சுக்கிட்டு இன்னைக்கு எவ்வளவு பேர் அதிகமா அவங்க வரவேற்றது யாருன்னா திமுகவை சார்ந்தவங்க. அவங்க இருக்கின்ற அந்த அமைப்பில் இருக்கிறவங்க, மற்ற அமைப்பில் இருக்க எல்லாருமே அவ்வளவு நல்லா பேசினாங்க, நல்லா இருந்தது. அண்ட் இன்னொன்னு, பெண்கள் அதிக அளவில், ஏன்னா அவங்க பெண்கள் சொன்னாங்க, எங்க என் மனசுல இருக்கிறது அவங்க பேசிட்டாங்க. அவங்க எப்பவுமே எமோஷனல் கேரக்டர், அவங்க என்ன சொன்னாலும் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதான் பேசுவாங்க. உணர்வுபூர்வமா அங்க போய் பேசி, இந்த சந்துக்கடைனா நிறைய பேருக்கு தெரியல. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் சந்து கடை அப்படின்னா என்ன முதலமைச்சர் குறிப்பு எடுத்துக்கிட்டார். அப்போ நம்ம தொண்டை தண்ணி வத்தி கத்திட்டு இருக்கிறோம், சந்து கடை மூடுங்க, சந்து கடை மூடுங்க, சந்து கடை மூடுங்க. ஒரே நாள்ல போய் உலகத்துக்கே சந்து கடைனா என்னன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இதுதான் நமக்கு வேண்டும். இந்த சட்டமன்ற தொடரில் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அடுத்த தொடரில் மீதி 3 பேர் இருக்காங்க. என்னப்பா ரெடியா இருக்கீங்களா? அவங்களை விட இவங்க இன்னும் சிறப்பா செய்வாங்க, செயல்படுவாங்க, எனக்கு நான் நம்பிக்கை இருக்கிறேன். நமக்கு எந்த பேகேஜும் கிடையாது, எந்த பேகேஜும் கிடையாது. நமக்கு மனசுல இருக்கிறத நம்ம பேசணும், அவ்வளவு. சட்டமன்றத்துக்குள்ள ஆக்கப்பூர்வமான ஒரு கட்சியா நம்ம செயல்படுவோம். எதிர்கட்சி, எதிரி கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவைகளோ அதை நாங்கள் செய்வோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சா நாங்க வரவேற்போம், கெட்டது செஞ்சா கடுமையா நாங்க எதிர்ப்போம். நம்மளுடைய நிலைப்பாடு. அந்த வகையில் இன்னைக்கு தமிழ்நாடு தேர்தல் முடிந்து விட்டது, ஒரு கட்டத்தில் இருக்கிறது. இன்னைக்கு மீண்டும் சொல்கின்றேன், இந்த தேர்தலில் நாம் கடுமையாக பாடுபட்டோம். தேர்தல் மட்டுமில்ல, தேர்தலுக்கு முந்தைய காலத்திலையும் ஓராண்டு காலம் நீங்க எல்லாம் அவ்வளோ நீங்க கடுமையா நீங்க உழைச்சிருக்கீங்க. எனக்கு எல்லாரும் பேரும் மேடையில கூட இன்னைக்கு எல்லாரும் பேரும் சொல்லணும், மேடையில மட்டும் இல்ல, முக்கியமா இங்க இருக்கிறவங்க, இது இல்லாமல் கோடான கோடி என் உயிரினும் மேலான என்னுடைய பாட்டாளி சொந்தங்கள் களத்தில் இருக்கிறாங்க. எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது அவனுக்கு. அவனே போய் அவனே கேட்டு அவனே நான் பிரச்சாரம் பண்ணி நான் வரணும், நம்ம கட்சி வரணும்னு அவ்வளோ ஆர்வமா பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய கோடான கோடி அவங்கள பாதங்களை தொட்டு என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன். என்னுடைய கோடான கோடி அங்கு களத்தில் இருக்கின்ற அடிமட்ட தொண்டர்கள், அடிமட்ட உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொன்னு, இப்போ நம்ம என்ன அடுத்தது என்னென்ன நம்ம செய்ய போறோம். இப்ப நம்ம அடுத்த விரைவில் அடுத்தது ஒன்றிய நிர்வாகிகளை நான் சந்திக்க போறேன். நான் உங்களை நான் மாநில மாவட்ட நிர்வாகிகள், நீங்க அடுத்து ஒன்றிய நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர், ஒன்றிய தலைவர்கள், அவர் நிர்வாகிகள் சந்திக்க போறேன். நான் அதனால சந்திக்க போறேன். அதுக்கு பிறகு நம்ம அணிகள், ஒவ்வொரு அணிகள் தனித்தனியா நான் சந்திக்க போறேன். சந்திச்சுட்டு உங்களுக்கு அடுத்த ஒரு செயல் திட்டம், உங்களுக்கு கருத்து கேட்கிற ஒரு செயல் திட்டமா கருத்து கேட்கணும். அதாவது நம்ம நிர்வாகி, நீங்க எல்லாம் நிர்வாகிகளா இருக்கிறீங்க, அந்த கருத்து கேட்கறது
கருத்து கேட்டுக்கிட்டு எனக்கு சில கருத்துக்கள் தலைமைக்கு வருதா வரலையா அதெல்லாம் வேறு. கருத்து கேட்கிற ஒரு நிகழ்வா நம்ம அதை செய்ய போறோம் நம்ம. அதனால அதுக்கும் நீங்க தயார் நிலையில அதுக்கு பண்ணணும். அடுத்தது நம்முடைய சில நிர்வாகிகள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எதுக்கு அந்த பொறுப்புல இருக்காங்க அவங்களுக்கே தெரியல. இதுல சில மாவட்ட செயலாளர் உட்பட நான் சொல்றேன். அதனால நம்ம கட்சிக்குள்ள கொஞ்சம் மறுசீரமைப்புகள்லாம் நடைபெறும். கட்சிக்கு வேண்டியது அதாவது எனக்கு வேண்டியது கிடையாது. கட்சிக்கு வேண்டியது இன்னைக்கு நல்ல நேர்மையான முறையில் நிர்வாகிகளுக்கு மதிப்பு அளித்து அவருடைய கருத்துக்களை கேட்டு ஒவ்வொரு மாதம் கூட்டம் நடத்தி அங்க இருக்கின்ற மாவட்ட பொதுக்குழு, மாவட்ட செயற்குழு, ஒன்றிய பொது செயற்குழு எல்லாமே போட்டு ஒரு கூட்டாக ஒரு டீம் ஒர்க். நம்ம கட்சி எல்லாமே ஒரு டீம் ஒர்க் தான். அதை செயல்படுத்துகின்ற நிர்வாகிகள் இன்னைக்கு களத்தில் இருப்பாங்க, இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். அதனால அல்ல ஒரு சிலர் எனக்கு நான் இந்த கட்சிக்கு வந்து இயக்கத்துக்கு நான் ஏதோ ஒன்று வரணும், பொறுப்புக்கு வரேன், இப்படி ஆகணும் அப்படி ஆகணும், காசு சம்பாதிக்கணும்னு தயவு செய்து நீங்க வேண்டாம். அதெல்லாம் நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு. நம்முடைய பயணம் நீண்ட பயணம். அது நம்முடைய பயணம் நீண்ட பயணம். நம்முடைய இலக்கு நீண்ட இலக்கு. நம்முடைய இலக்கு என்ன? தமிழ்நாடு முன்னேறணும். நம்முடைய இலக்கு என்பது ஆட்சிக்கு வரணும்னு கிடையாது. ஆட்சிக்கு வருவது ஒரு இடைக்காலத்தில் ஒரு இது, அவ்வளவுதான். நம்ம இலக்கு தமிழ்நாடு முன்னேறணும், தமிழ்நாட்டு மக்கள் பயனடைய வேண்டும். அதுதான் நம்முடைய இலக்கு. அதான் நான் சொன்னேன், ஒரு கட்சியினுடைய வெற்றி எத்தனை எம்எல்ஏ எத்தனை எம்பி வைப்பது கிடையாது. தமிழ்நாட்டிற்கு இந்தியாவுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள், உங்களால் தமிழ்நாடும் இந்தியாவும் எந்த அளவுக்கு பயன்பட்டிருக்கிறது, அதுதான் ஒரு கட்சியினுடைய வெற்றி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சமூக நீதினா பாட்டாளி மக்கள் கட்சி, மது விலக்குனா பாட்டாளி கட்சி, போதை ஒழிப்புனா பாட்டாளி மக்கள் கட்சி, கல்வி கொள்கைனா பாட்டாளி மக்கள் கட்சி, சுகாதாரம்னா நம்ம தவிர வேறு யாரும் பேசுவதற்கு தகுதி கிடையாது, நீர் மேலாண்மைனா பாட்டாளி மக்கள் கட்சி, விவசாயம்னா பாட்டாளி மக்கள் கட்சி தான். அது காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா, அப்படி எந்த பிரச்சனையோ வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஆத்திலும் என்ன பிரச்சனை, ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்ன பிரச்சனை, நம்மை விட தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியும் தகுதி கிடையாது. இது நான் பெருமையா நான் சொல்லிப்பேன். நான் பெருமை. அது காரணம் நீங்கள் தான். அதற்கு காரணம் நீங்கள் தான் காரணம். அதற்கு இந்தியாவில் 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்த கட்சி, இந்தியாவில் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் கொண்டு வந்த கட்சி, இந்தியாவில் பட்டியலின மக்களுக்கு மருத்துவத்துறையில இடஒதுக்கீடு கொண்டு வந்த கட்சி, இந்தியாவில் 27 விழுக்காடு இடஒதுக்கீடு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் கொண்டு வந்த கட்சி, தமிழ்நாட்டில் 4 இடஒதுக்கீடு கொண்டு வந்த கட்சி, சமூக நீதி, ரயில்வே, தமிழ்நாட்டில் எவ்வளவு ரயில்வே திட்டங்கள் கொண்டு வந்தோம், பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது சட்டம் திட்டம், என்னென்ன நம்ம குட்காவை ஒழித்தது, போலியோவை ஒழித்தது, FSSAI கொண்டு வந்தது, இப்படி எல்லாம் எவ்வளோ நம்ம இந்தியாவை கொண்டு வந்தோம், தமிழ்நாடு கொண்டு வந்தோம். இதுதான் நம்மளுடைய பெருமை, இதுதான் நம்முடைய சாதனைகள். ஆட்சி அதிகாரம் இல்லாமலே இவ்வளவு நாம் செய்திருக்கின்றோம். அதனால யாரும் வந்து ஐயோ நம்ம சரியான முறையில் வெற்றி பெறல, இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு மனசாரோட நினைச்சு பார்க்காதீங்க. நாம் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றோம், அடுத்தடுத்த நாம் உயர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தேர்தலில் தலை நிமிர்ந்து இருக்கின்றோம் பாட்டாளி மக்கள் கட்சி. நம்ம யாராவது குறை சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. கடந்த 10-15 ஆண்டுகள், கடந்த 10-15 நாட்களாக நடந்த நிகழ்வுகள்லாம், இதுல நம்ம மேல யாராவது ஒரு சின்ன கரை இருக்கா? ஏதாவது வந்துச்சா? அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி. அதனால எல்லாம் நாம் எல்லோரும் ஒன்று வாரங்கள் எல்லாம் ஒன்னா இருக்கணும், ஒன்று சேரணும். அதற்கு உங்களுடைய மனதில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் நான் நடைமுறைப்படுத்துவேன். எனக்கு தனியா அஜெண்டாலாம் எதுவுமே கிடையாது. உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்க
அதுதான். அதே நேரத்தில் உங்களுக்கும் சில நேரத்தில் கொஞ்சம் அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, அப்படி சொல்றாங்கன்னு அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆனா அந்த பதிவுன்னு ஒண்ணு இருக்கு பாரு, அது யார் தான் கண்டுபிடிச்சான்னு தெரியல. திடீர்னு ஏதாவது ஒரு பதிவு போடுறது, அதை இன்னொருத்தர் ஷேர் பண்ணுறது, அது ஒரு குரூப்ல போடுறது, அது ஒரு விவாதம். இதெல்லாம் டபுள் எட்ஜ் சோர்டு. இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, உடனே பதட்டம் ஆயிடும். டி.கே. ராசாவே பதட்டமா இருக்கிறாருன்னா அப்ப எந்த அளவுக்கு அந்த பதிவு ஒர்க் அவுட் ஆகுது? அவர்கிட்ட போன் கூட இல்லை. அப்போ அதனால இந்த நம்முடைய சமூக ஊடக பேரவையில் இருக்கிறது தம்பிகள் எல்லாம், தங்கைகள், தம்பிகள் எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் அமைதியா இருங்க. உடனே அடுத்து நம்ம மற்ற கட்சிகள் போன்ற கிடையாது, மற்ற அமைப்புகள் கொண்டு கிடையாது. நம்ம ஒவ்வொரு படியா எடுத்து வைப்போம். கடந்த ஓராண்டு காலத்தில் என்ன நீங்க பாத்தீங்கல்ல, ஒவ்வொரு படியா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படியா நம்ம எடுத்து வேகமாக உறுதியோடு நாம் முன்னேறுவோம். அதுதான் நமக்கு வேண்டும். எவ்வளவோ சோதனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவோ சோதனைகள் வந்துச்சு கடந்த ஆண்டு. நம்ம சின்னத்தை, மாம்பழம் சின்னத்தை முடக்கும். இந்த கேஸ், இங்க கேஸ், அங்க கேஸ், சிவில் கோர்ட்ல ஒரு கேஸ், சென்னை ஹைகோர்ட்ல கேஸ், டெல்லி ஹைகோர்ட்ல கேஸ், சுப்ரீம் கோர்ட்ல கேஸ். இன்னைக்கு வருமா, நாளைக்கு வரும், நாளைக்கு தேர்தல், இன்னைக்கு கேஸ். ஒவ்வொன்றுத்தையும் நம்ம கடந்து போனோம் இல்லையா? அதனால இனி எவ்வளவு, அதாவது நம்ம வாழ்க்கையே சோதனைகள் தான். அத்துணை சோதனைகளும் நாம் உடைத்தெறிந்து சாதனைகளாக மாற்றுகின்ற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனா இந்த கேஸ் எல்லாம் யார் தெரியுமா இதெல்லாம் கூட இருந்தாங்க? திமுக தான். உச்ச நீதிமன்றத்தில், டெல்லி உயர்நீதிமன்றம், டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் அவங்க பக்கம் வழக்கறிஞர்கள் தான். யாரு வழக்கறிஞர் தெரியுமா? செந்தில் பாலாஜியுடைய வழக்கறிஞர்கள். செந்தில் பாலாஜிக்கு யாரு அங்கே உச்ச நீதிமன்றத்தில் வாதாடுறாங்களோ அதே வழக்கறிஞர்கள் தான் இவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. முழுக்க முழுக்க திமுக வேலை தான். அதனாலதான் நம்ம சொல்லி அவ்வளோ கோவம். அன்னைக்கு அந்த ரிசல்ட் வந்த உடனே எனக்கு நான் சொன்னேன், சரி நம்ம வெற்றி பெறல, நம்ம கூட்டணி அந்த அளவு வெற்றி பெற முடியவில்லை, நம்மளும் 4 தான் வெற்றி பெற்றிருக்கிறோம். எனக்கு இன்னொரு 4-5 வெற்றி பெற்றிருந்ததுன்னா நமக்கு இன்னொரு நல்லா இருந்திருக்கும். ஆனாலும் அது ஒரு வருத்தம் இருக்குதான். ஆனாலும் ஒண்ணு நான் சொன்னேன், எனக்கு உண்மையிலே இன்னைக்கு ஒரு பக்கம் எனக்கு ஒரு வெற்றி பெற முடியல, ஆனா ஒரு பக்கம் திமுக மண்ணை கவி இருக்கிறது, திமுக அகற்றப்பட்டிருக்கிறது. அது எனக்கு சந்தோஷம். ஏன்னா கொஞ்சம் நஞ்சமா பண்ணாங்க. இந்த குடும்பத்துல பிரச்சனை, கட்சியில குழப்பம், அப்படி இப்படி என்னென்னமோ கொண்டு வந்தாங்க. எதுக்கு? இந்த தேர்தலில் நம்ம ஏதோ பலவீனமாயி அவங்க வெற்றி பெறணும்னு ஒரு சூழ்ச்சினால. அதுக்கு நேர்மாறா ஆயிடுச்சு, ஆப்போசிட் எஃபெக்ட் ஆயிடுச்சு. ஒட்டுமொத்த மக்களும் நம் பின்னால் இருந்து இன்னைக்கு எனக்கு பெருமையா இருக்கு. எங்க போனாலும் இன்னைக்கு அதிமுக, ஐயா உங்களாதான் நாங்க ஜெயிச்சோம், உங்களாதான் ஜெயிச்சோம், நீங்க தான், நீங்க இல்லைன்னா இல்ல, நீங்களா இல்ல. அவங்களுக்கு நான் கொடுத்த வாக்கும், நீங்க போட்ட வாக்கும் நம்ம கூட்டணிக்கு ஒட்டுமொத்தமா சேர்ந்திருக்கிறது. அதோட நிறுத்திக்கிறேன். அதனால இன்னைக்கு எல்லாமே தைரியமா தெம்பா இருங்க, பெருமையா இருங்க. நாம் பெருமை கொள்ளுகின்ற ஒரு கட்சி நம் பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னும் நாம் எவ்வளோ நம்ம சந்திக்க இருக்கின்றோம், எவ்வளோ வெற்றிகளை நாம் வருங்காலத்தில் வெற்றிகளை நாம் சந்திக்க இருக்கின்றோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த திமுக முயற்சி, மற்ற கட்சிகள்லாம் குழப்பம் நிறைய அந்த சூழல்ல நான் மட்டும் இன்னைக்கு பலமோடு, உறுதியோடு, இங்கே நம்பிக்கையோடு இங்கே நாம் இருக்கின்றோம். அந்த வகையில நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு சென்று இன்னும் வேகமா நம்ம அமைப்பில் பண்ணணும். இன்னொன்னு, இங்க சின்ன நம்ம பிள்ளைங்கள்லாம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் இங்க போறாங்க அங்க போறாங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். யாராவது எங்கேயாவது போனாங்கன்னா மாவட்ட செயலாளர் நேரடியா போகணும். சும்மா போய் போன் பண்ணிட்டு நீ போய் பாடுறாளான்னு சொல்லக்கூடாது. மாவட்ட செயலர் நேர்ல போய், ஏன் தம்பி என்ன பிரச்சனை உனக்கு, வாப்பா, நேரடியா போய் பார்த்து திருப்பி கூட்டிட்டு வரணும். இது அவசியமானது.